விவசாயிகள் வாழ்வாதாரத்தை காக்க வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கத்தில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்க செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பவர்கள் யார்? உண்ணாவிரதத்தில் பங்கேற்றிருப்பவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் குறித்து விரிவாக சொல்லுங்க ராஜ்குமார். பத்மபிரியா, சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையில் இன்று காலை உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியிருக்கிறது. மக்கள் பாதை என்ற அமைப்பினர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். அதாவது தமிழகம் முழுவதும் விவசாயிகளுடைய பிரச்சனை ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகளுடைய தற்கொலை, அவருடைய மரணம் அதிக அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டி மத்திய மாநில அரசை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் ஏராளமான இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் தமிழகம் முழுவதிலிருந்து வந்து இந்த பங்கேற்றிருக்கிறார்கள். அதாவது மக்கள் பாதை என்ற சமூக அமைப்பு இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தது. ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளம் மூலமாக திரண்டிருந்து இன்று காலையிலிருந்து இவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று இன்று மாலை அவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முடிக்க இருக்கிறார்கள். நாம் அவரிடம் பேசுவோம். வணக்கம், உங்க பேர் என்ன? நீங்க எந்த மாவட்டத்தில் வந்திருக்கீங்க? எப்படி இந்த உண்ணாவிரத போராட்டம் பங்கேற்றிருக்கீங்க? என்னோட பேர் வந்துட்டு அருண்குமார். நான் சேலத்திலிருந்து வரேன். பொதுவாக இது கலந்துக்கிட்டதுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளோட உணவுக்காக தான் நம்ம வந்துட்டு உழைச்சிட்டு இருப்போம். ஆனால் விவசாயி மட்டும்தான் அடுத்தவங்களோட உணவுக்காக உழைக்கிற ஒரே ஒருத்தர் விவசாயிங்க தான். ஸோ அவங்கள சாக விட்டோம்னா நமக்கு வந்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கான ஒரு இதுவே இல்லை. ஸோ அதுக்கான ஒரு அதான ஒரு நோக்கத்துக்காக தான் நாங்கள் வந்து கலந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம கேள்விப்பட்டிருவோம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்ட்டு. ஸோ ஆளாளுக்கு முடிஞ்ச வரைக்கும் மரம் வளர்த்தோம்னா மழை வரும். ஸோ அவங்களோட வாழ்வாதாரத்தை அவங்க தேடிப்பாங்க. ஸோ இது பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் வந்துட்டு உட்காந்துருக்கோம். அதாவது பத்மபிரியா, இவங்ககிட்ட வந்து கேட்டிருப்போம். அதாவது விவசாயிகளுடைய பாதிப்பு நாம் அனைவரையும் ஒன்றுபட வேண்டும். விவசாயிகளுடைய பாதிப்பு இன்று பெரிய அளவுக்கு இருக்கிறது. தமிழகம் முழுவதும் வறட்சி ஏற்பட்டு அதே போன்று விவசாயிகள் பெருமளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது விவசாய மக்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்துதான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இவர்கள் பங்கேற்றிருக்கார்கள். இன்று மாலை 5:30 மணி வரை இந்த உண்ணாவிரத போராட்டம் நடக்க இருக்கிறது. இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் நம்மோடு இருக்கார். நம்ம அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். அரசுகிட்ட கவனத்துக்கு கொண்டு போறதுக்கு என்னமா நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? அடுத்த கட்டமா நீங்க எப்படி இதை வந்து கொண்டு செல்ல இருக்கிறீங்க? இல்லை, இதில் அரசுகிட்ட கவனத்தை ஈர்த்து செல்றதுக்கு ஆல்ரெடி விவசாயிகள் பல தரப்பட்ட கோரிக்கைகளை இதுக்கு முன்னாடியே முன் வச்சுட்டாங்க. எலிக்கரையை சாப்பிட்டது முதற்கொண்டு பலவிதமான போராட்டங்களை யுக்திகளை போராட்டங்களை இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவர்களோட கோரிக்கைக்கு விவசாயிகளோட ஒரு ஆதரவாக தான் நாங்கள் எல்லாருமே முன் வந்திருக்கோம். இன்றைக்கி இளைஞர்கள் அடிப்படையாக எனக்கு விவசாயிகள் மேலே உள்ள ஒரு அக்கறையும் சரி, விவசாயிகளுக்கான ஒரு நன்றிகளும் சரி, இன்றைக்கி தொடர்பான ஒரு மரணங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான மரணத்தை உடனடியாக தடுக்க அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும், அதை உடனடியாக எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை தான். விவசாயிகள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுங்க அப்படின்ற மாதிரி எண்ணங்களில் தான் இங்கே நாங்கள் கூட இருக்கோம். இங்கே நிறைய தரப்பட்ட மக்கள்கள் வராங்க. ஸோ அவர்கள் அவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க. மக்கள் பாதையாக இணைஞ்சு, இங்கே மக்கள் பாதை, சென்னை மிம்ஸ் போன்ற இயக்கங்கள் இணைஞ்சு நாங்கள் இங்கே எல்லாமே ஒன்று சேர்ந்து இளைஞர்கள், இன்றைக்கி பல இளைஞர்கள் சமூக வலைத்தளங்கள் மற்றும் மூலமே இங்கே எந்த கட் அவுட்டும் வைக்கல, எந்த ஃப்ளெக்ஸும் அடிக்கலை. இதெல்லாம் மீறி சமூக வலைத்தளங்கள் மூலமே இன்றைக்கி இந்த விவசாயிகள் மேலே உள்ள ஒரு அக்கறையில், ஒரு உணர்வோட, நம்மளோட தமிழ்நாட்டின் மேலே ஒரு அக்கறையில் இளைஞர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஏன்னா பொதுவாக சண்டேல சென்னையில் எப்படி இருப்பாங்க இளைஞர்கள் அப்படின்னு தெரியும். அதை மீறி இன்றைக்கி காலையிலேருந்து பட்னி போராட்டம் கிட்டத்தட்ட இவ்வளோ மணி நேரம் தொடர்ந்து இங்கே ஒரு நபர் கூட போகாமல் உட்காந்துருக்காங்க. ஸோ இவர்களுக்கு உண்டான கோரிக்கைகளை விவசாயிகள் கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்றது. அடுத்த கட்டமாக இதை தொடர்ச்சியாக விவசாயிகளுடைய பிரச்சனைகளை கொண்டு செல்வதற்கு நீங்கள் என்ன மாதிரி திட்டமிட்டு இருக்கிறீங்க அடுத்த கட்டமாக? இல்லை, ஒட்டுமொத்தமாக தமிழகம் ஃபுல்லாக இப்போ மக்கள் பாதையோட தோழர்கள் இறந்த விவசாயிகளோட விஷயங்களை இது பண்ணுறாங்க. நிறைய இடத்துல புதிய தலைமுறையோட ரிப்போர்ட்டர்ஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா மீடியாஸ் மூலமாக அவங்க காமிக்கிறாங்க. ஸோ அவர்கள்கிட்டேருந்து என்ன இப்போ உடனடியான தீர்வு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவர்களுடைய கல்விக்குண்டான, அந்த பிள்ளைகளோட கல்விக்குண்டான கட்டணத்துக்கு இது பண்ணுறது. ஏன்னா நாங்கள் அரசாங்கம் கிடையாது, இளைஞர்களால் முடிஞ்சு அந்த தீர்வு காண்றதுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள் பண்ண முடியுமோ அதே மாதிரி விவசாயிகள் மத்தியில் போய் இன்றைக்கி அடிப்படை என்னென்னா, விவசாயிகள் மத்தியில் போய் விழிப்புணர்வை நாங்கள் கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அவர்களுக்கு உண்டான விழிப்புணர்வு, ஏன்னா இது மாதிரி ஒரு சம்பவம் இயற்கையின் சிற்றத்தினால நடக்குது அப்படின்ற மாதிரியும், இது போன்ற சூழ்நிலைகள் இருந்தால் அதுக்கு மனசை தளரக்கூடாதீங்க, அதுக்கான சொல்யூஷன் இது இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் முன்னெடுத்துறோம்.
தேங்க்ஸ் சார். அதாவது பத்மபிரியா, விவசாயிகளுடைய பிரச்சனைகளையும் தற்போது தமிழகம் முழுவதும் விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கூடிய பாதிப்புகளை கருத்தில் கொண்டுதான் சமூக நோக்கத்துடன் இந்த போராட்டத்தை இவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் தற்போது 400க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த காட்சியில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சமூக வலைதளங்களின் மூலமாக வந்திருக்கிறார்கள். குறிப்பாக பெண்களும் இந்த போராட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த போராட்டத்தை ஆதரித்து இயக்குனர்கள் களத்திலும் இருக்கிறார்கள். மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் நடத்தி வரக்கூடிய இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இயக்குனர் கௌதமன் இந்த இடத்தில் இருக்கிறார். அதே போன்று இயக்குனர் அமீர் இருக்கார். நடிகர் மன்சூர் அலிகான் இந்த இடத்தில் இருக்கிறார். இவர்கள் எல்லாரும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதே போன்று இயக்குனர் அமீர் இருக்கார். நம்ம அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். ஏற்கனவே பல சமூக பிரச்சனைகளுக்கு நீங்கள் குரல் கொடுத்துட்டு வரீங்க. இப்போ இந்த விவசாயிகள் பிரச்சனைக்கு இளைஞர்கள் ஒன்று திரண்டிருக்காங்க. இது உங்களுடைய ஆதரவு, நீங்கள் என்ன சொல்ல இருக்கீங்க? இளைஞர்களுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளில் இதற்கு முன்னால் தனக்கு பிடித்தமான நடிகர்களுக்கு பின்னால் கூடி நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் அந்த நடிகர்களுடைய அழைப்பின் பேரிலேயோ அல்லது தான் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாய தலைவர்களின் அழைப்பின் பேரிலேயோ அல்லது அரசியல் கட்சிகளின் அழைப்பின் பேரிலேயோ போராட்டங்களில் கலந்துக்கிட்டு இருந்தது தான் தமிழக வரலாறாக இருந்தது. முதன் முறையாக பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு யாருடைய தலைமையிலும் இல்லாமல் பிரச்சனை தான் தலைமை அப்படின்னு சொல்லி ஒன்று கூடியிருக்காங்க. அதுதான் இன்றைக்கு காலையில் நடந்த ஜல்லிக்கட்டுக்கான அந்த 20,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் திரண்டதும் இந்த விவசாயிகளுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறதுமா இருக்குது. இதில் நான் என்ன பார்க்குறேன்னா, ஜல்லிக்கட்டு என்பது என்னுடைய வீட்டு கொண்டாட்டம். அது நிகழ்த்தப்படவே வேண்டிய ஒன்று தான், அதில் மறுக்கவே முடியாது. ஆனால் அதையும் தாண்டி முதன்மையான பிரச்சனையாக இருக்கிறது விவசாய பிரச்சனை. ஸோ விவசாயி இல்லைன்னு சொன்னால் நாடு அனாதையாயிரும். அதுவும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு 60% முதன்மையான தொழில் என்பதே வேளாண்மை தான். அப்படிப்பட்ட வேளாண்மை இன்றைக்கி இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுடைய தற்கொலை கிட்டத்தட்ட 96லிருந்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு பேர் தற்கொலை செஞ்சுருக்காங்கன்னா, அப்படி ஒரு சூழலில் இந்த மாணவர்கள் இளைஞர்கள் அவங்களாம் முன் வந்திருக்கிறது. இது ஒரு ஆரம்ப பொறி. இது நிச்சயமாக ஒரு புரட்சியாக மாறுவதற்கான காலம் வெகு தூரத்தில் இல்லை. இந்த போராட்டத்திற்கு இயக்குனர் அமீர் மற்றும் ஒரு சிலவர்களும் ஆதரவு தெரிவித்திருக்கார்கள். தொடர்ச்சியாக இந்த போராட்டம் இளைஞர்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருப்போம் என்றும், அதே போன்று இந்த போராட்ட இயக்கத்தில் பங்கேற்றக்கூடிய இளைஞர்கள் மற்றும் மாணவர்களும் விவசாயிகளுடைய பிரச்சனையை தொடர்ச்சியாக கொண்டு செல்வோம் என்று இந்த இடத்தில் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. பத்மபிரியா.